அனைவருக்கும் வணக்கம். நான் Indiapenne பாரதி பேசுகின்றேன். ஒரு 3 விஷயங்களை மட்டும் பதிவு செய்ய இருக்கின்றேன். அதாவது தனுசு ராசியினர் இன்னைக்கு ஈவினிங்லேருந்து நாளைக்கு மதியத்துக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் மூல நட்சத்திரம் இருக்குது. அதுதான் நம்ம சொன்னது, தனுசில் மூலத்தில் எல்லா கிரக சேர்க்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதன்படி மூல நட்சத்திரம் நாளைக்கு மதியத்துக்கு மேலே இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு அனுமன் ஜெயந்தியும் அதுதான் எக்ஸாக்ட் டைம் ஒன்றும் சொல்லப்போனால் உங்களுக்கு அந்த சமயத்தில் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள், அதாவது இன்றைக்கி நைட்டு 12க்குள்ளே ஒரு முறையும், காலையில் கிரகணத்துக்கு முன்னாடியும், அதுக்கப்புறம் அது கிரகணம்லாம் முடிஞ்ச பின்னாடி ஒரு முறையும் கொஞ்சம் வாமான எலுமிச்சம் தண்ணியில் மஞ்சள் துளி போட்டு நீங்கள் கொஞ்சம் வாமான தண்ணி குடித்தா பல வருஷமாக பல ஜென்மமாக உங்களுக்கு இருந்த சாபங்கள், அது இல்லாமல் இப்போ இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு நிறைய பேர் உங்கள் மேலே வச்சுருக்கிற கண் திருஷ்டியோ அல்லது சாபங்களோ அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு அது போயிட்டு உங்களுக்கு உடல் வழியாக நீங்கள் அது அந்த கிரகண நேரத்தில் அதை குடிக்கும்பொழுது எப்படி நம்ம வீட்டில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் லெமன் வச்சா நல்லது, பேட் வைப்ரேஷன்லாம் இழுத்துரும், நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிடும்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி முக்கியமாக தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை குடிக்கும்போது அவங்களுக்கு உடம்புக்குள்ளே பதிஞ்சு போயிருக்கும். போன ஜென்மத்துது, அதுக்கு முந்தின ஜென்மத்தில் என்னுடைய சாபங்கள், இந்த ஜென்மத்திலேயே நிறைய இளம் வயதில் உங்களுடைய தாய் தந்தைகளை பார்த்து நிறைய பேர் கண் வச்சுருக்கலாம், இல்லை சாபம் வச்சுருக்கலாம், இல்லை எது வேணால் நெகட்டிவ் எனர்ஜி என்னெல்லாம் உங்களுக்கு இருந்ததோ, இந்த ஜென்மத்தில் இருந்தது, போன ஜென்மத்தில் இருந்தது எல்லாமே. ஏன்னா 500 வருஷத்துக்கு பின்னாடி இது வரதுனால, அது இப்போ நீங்கள் இந்த சமயத்தில் குடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, அது ரொம்ப எஃபெக்டிவாக உங்கள் உடம்புல ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸாகவே நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க. அதுக்கு எல்லாம் ஒரு பெரிய நெகட்டிவ் எனர்ஜியை இழுத்து வெளியே தள்ளுற ஒரு விஷயமா இது இருக்கும். அப்படின்றதுனால இது சொல்கிறேன். ஏற்கனவே நான் அந்த தானியம் வச்சு பூஜை பண்ணுறது இது எல்லாருக்குமே தான் சொல்லியிருந்தேன், நவதானிய பூஜைலாம் ஆனால் இந்த 3 நாளில் நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சிலது 29th வரைக்கும் சொல்லியிருக்கேன், பொங்கல் வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஆனால் இது நான் இன்றைக்கி நைட்டு 12க்குள்ளே ஒன்று, அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் ஒன்று, அப்புறம் நாளைக்கு கிரகணம் முடிஞ்சோடனே ஒன்று தனுசு ராசிக்காரர்களை செய்ய சொல்கிறேன். இந்த விஷயத்தை தனுசு ராசிக்காரர்கள் மட்டுமே இல்லாமல் மற்றவங்க கூட எப்பவுமே இந்த மாதிரி கிரகண நேரத்தில் அல்லது அவங்களுடைய நட்சத்திர நேரத்தில் இந்த மாதிரி வார்ம் வாட்டரில் இந்த லெமன் ஜூஸை கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு போடணும்னு சொல்ல மறந்துட்டேன். கல்லுப்பும் ஒரு சின்ன சிட்டிகை தான், மஞ்சளும் ஒரு சின்ன சிட்டிகை, கொஞ்சம் வார்மாக இருக்கணும். லெமன் ஜூஸ் போடணும், சுகர் போட்டு குடிக்கக்கூடாது, கல்லுப்பு தான் போடணும். கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு குடித்தா உங்கள் உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போயிடும். கிரகண நேரத்தில் யார் பண்ணாலுமே போகும் தான் நெகட்டிவ் எனர்ஜி. அது இப்போது எக்ஸாக்டாக அந்த மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியில் இருக்கின்ற மற்ற நட்சத்திரக்காரர்களும் சரி, குறிப்பாக இது ரொம்ப எஃபெக்டிவாக இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும்னு சொல்கிறது பதிவிடுறேன். ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, மாதவிடாய் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரகண நேரத்தில் பூஜை பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ எனக்கு பீரியட்ஸ், ஏன்னா ஒரு 1-2 வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கிரகண நேரத்தை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா நாங்கள் பீரியட்ஸ் ஆகிருக்கே, எங்களுக்கு பூஜை பண்ண முடியாது, எங்களுக்கு நீங்கள் சொல்கிற தியானங்கள் பண்ணலாமா, நீங்கள் சொல்கிற அந்த ஸ்ரீராம ஜெயம்லாம் எழுதலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ ஒருவேளை பீரியட்ஸ் வந்திருக்கிறவங்களுக்கு கிரகண நேரத்தில் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன ஐடியானா, பூஜை ரூம்குள்ளே போக வேணாம், மற்ற இடத்துல ஏதாவது வீட்டினுடைய ஏதாவது ஒரு இடத்துல கிழக்கு நோக்கி உட்காந்து வீட்டில் செம்பு பாத்திரம் ஏதாவது சொம்போ இல்லை ஒரு டம்ளரோ இல்லை ஒரு கப்போ இருந்தால் பெஸ்ட்டு, ரொம்ப நம்பர் 1 பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்தது இல்லைன்னா அப்போ வேறு ஏதாவது ஒரு மெட்டல் பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணியை ரொப்பிக்கிட்டு அருகம்புல்லோ இல்லை தர்பையோ அதுக்குள்ளே போட்டுட்டு உங்களுடைய வலது கையால் அதை மூடிக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். அப்படி நீங்கள் மந்திரத்தை சொல்லலைன்னா கூட, கடவுளுடைய மந்திரத்தை சொல்லலைன்னா கூட, நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய விருப்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைவேறணும்னு மட்டும் நினச்சா போதும். உங்களுக்கு என்ன இப்போ காரியம் ஆகணுமோ அதை நினைக்கலாம். ஏன்னா பஞ்சபூதங்களுக்கு தோஷம் கிடையாது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதுங்களுக்கெல்லாம் இந்த பீரியட்ஸு இந்த விஷயங்கிறதுங்கெல்லாம் தோஷம்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த தண்ணியை வச்சு கையில் மூடிக்கிட்டு நீங்கள் அதை கிழக்கு நோக்கி உட்காந்து உங்களுக்கு வேண்டுமென்ற பிரார்த்தனையை நீங்கள் வைக்கலாம். நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு கடவுளுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேணாம். நீங்கள் அதை விட இந்த மாதவிடாய் இருக்கிறவங்களுக்கு சொல்கிற பெண்களுக்கு ஒரு கடவுள் மந்திரத்தை சொல்வதை விட உங்களுக்கு வேண்டுமென்ற விருப்பத்தையே நீங்கள் அப்படியே தியானத்தில் அப்படியே பிரபஞ்சத்தை நினச்சி நீங்கள் அப்படியே கேட்டுக்கலாம். இது உங்களுக்கு ஒரு விஷயம். செகண்டு,
தேர்டு விஷயம் என்னென்னா, இப்போது இந்த 25, 26, 27 பிரச்சனையாக இருக்குதுன்றது நிறைய ஜோதிடர்களும் நிறைய ஆன்மீகவாதிகளும் பதிவிட்டிருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த 25, 26, 27 நீங்கள், அதாவது முக்கியமாக தனுசு ராசிக்காரர்கள், அதுக்கு அடுத்த கட்டத்தில் மேஷம், அதுக்கு அடுத்த கட்டத்தில் மிதுனம், இவங்கெல்லாம் என்ன ஃபீல் பண்ணீங்க இந்த 3 நாளில்? இல்லை இந்த 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வாரம், பின்னாடி ஒரு வாரத்தில் கூட ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஏன்னா 13th வரைக்கும் உங்களுக்கு 5 கிரகம் இருக்க போகுது. அதனால் 13th வரைக்கும் 5 கிரகம், அது வரைக்கும் நீங்கள் 13th வரைக்கும் கூட நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை, என்ன உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக ஃபீல் பண்ணிங்களா, இல்லை ஒரு தலைவலியாக இருந்ததா, இல்லை ஒரு இப்போயே எனக்கு தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து ஹெட்டேக் ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபோன் பண்ணி ஹெட்டேக் ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அனீஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து என்னெல்லாம் உங்களுக்கு எதனா சண்டை சச்சரவுகள் நான் கண்கூடாவே நிறைய பார்த்துட்டேன். ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது நல்லாவே மனத்தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையும் பார்த்துட்டேன். என்ன உங்களுக்கு நடந்தது? ஆஃபீஸில் சண்டை நடந்துச்சா, இல்லை வீட்டில் எதனா கஷ்டமா, இல்லை காதலில் பிரச்சனையா, இல்லை ஏதாவது உடம்பு லைட்டாக அனீஸியாக இருக்குதா, என்ன பிரச்சனை மெயின் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்தது இந்த 25, 26, 27 இருந்தது, அல்லது இதற்கு முன்னாடி பின்னாடி வாரத்தில் இருந்ததுனால அதை சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே எனக்கு இப்படி இருந்துச்சு கொஞ்சோன்னு, அதை வந்து எனக்கு பதிவிடணும். என்னுடைய வீடியோவில் வந்து நீங்கள், நான் போடுற வீடியோவில் எந்த வீடியோவில் நீங்கள் பதிவிட்டாலும் சரி, நான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு ஒரு சர்வேக்காக அது தேவையாக இருக்குது. அதை நீங்கள் டெய்லி யாராவது ஒருத்தர் சொல்லிகிட்டே இருந்தாலும் பரவாயில்ல. இது நாளைக்கு கூட முடிஞ்சு போகுதுன்றதில்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். க்ரே கலரில் இருந்தால் நீங்கள் பண்ண வேணாம். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.